ஹலோ மக்களே, தீபாவளினாலே அதிரசம் தாங்க. இன்றைக்கி அப்படியே அதிரசம் மாவு செஞ்சு அதுலேருந்து அதிரசம் செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டோட கரெக்டாக செய்யுங்க. உங்களோட அதிரசம் உதிராது, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1 கப் பச்சரிசியை நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. தண்ணி எல்லாமே கீழே வடிஞ்சிடணும். வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணியில் நம்மளுடைய அரிசியை காய விட போகிறோம். நல்லா உணர்ந்துடணும். நீங்கள் கை வச்சு தொடுறப்போ ஒரு 2-3 அரிசி மட்டும்தான் உங்களுக்கு கையில் ஒட்டணும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் மிக்சியிலே இதை அரைச்சிக்கலாம். நீங்கள் நிறைய செய்ய போகிறீங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லைனா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு ஒரு தடவை சலிச்சு இதை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட அதில் கெட்டியோ இல்லை கொஞ்சம் பெரிய பெரிய அரிசி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எந்த கப்பால் நீங்கள் அரிசியை அளக்குறீங்களோ அதே கப்பால் தான் நீங்கள் வெல்லத்தையும் அளக்கணும். பாகு வெல்லமாக இருந்தால் 3/4 பங்கு கரெக்டாக இருக்கும். அதாவது எந்த கப்பால் அரிசி எடுத்தீங்களோ அதில் 3/4 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இல்லை சாதா வெல்லம் தான் எடுக்கிறீங்கன்னா 1க்கு 1, அதாவது 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் எடுத்துக்கணும். உங்களுக்கு திகட்டுற மாதிரி தான் ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாகு வெல்லம் 1க்கு 1 ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் பாகு வெல்லத்தில் செய்கிறப்ப தான் கலர் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். வெளியே நல்ல ஒரு ப்ரௌன் கலர் லேயர் இருக்கும் இல்லைங்களா, அது கிடைக்கணுன்னா கண்டிப்பாக பாகு வெல்லத்தில் தான் செய்யணும். சாதா வெல்லம் தான் இருக்குன்னா அதுலேயுமே செய்யலாம். கலர் கொஞ்சம் கம்மியாக வரும். இந்த பாகு காய்ச்சத்தில் தாங்க நம்மளுடைய அதிரசம் பிரியாமல் நல்ல பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வர ஆரம்பித்த உடனேவே நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். மாற்றிட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பாகு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நுரைச்சி வர ஆரம்பித்த உடனேவே ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அகலமான கிண்ணமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இல்லைனா தட்டில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பாகில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் அரிசியில் ஏலக்காய் போட்டு அரைச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் சேர்க்க தேவையில்ல. இல்லைன்னா பாகில் கண்டிப்பாக ஏலக்காய் சேர்த்துக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கனாலும் ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். வேண்டான்னு நினச்சிங்கன்னா நெய் சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம வெள்ளை பாகு செக் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுடைய பாகு நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சுங்களா. இப்போ செக் பண்ணணும். இந்த மாதிரி அகலமான பிளேட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். எடுத்துகிட்டு நம்மளுடைய வெள்ளை பாகு ஒரு சொட்டு நீங்கள் விட்டுட்டு கையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா கரைஞ்சிச்சின்னா பாகு இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். உடனே ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ணக்கூடாது. அடுத்த ஒரு 1 மினிட்குள்ளே ஒரு 30 செகண்ட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா உங்களோட ஃப்ளேம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா உடனே பாகு மாறிடும். அதனால் ஒரு 30 செகண்டுக்கு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணுங்கள். தண்ணியில் அந்த பாகு கரையக்கூடாது. உருட்டி எடுத்திங்கன்னா உங்கள் கையில் நல்லா வரணும். கல் மாதிரி கிடையாது, நீங்கள் எடுக்கிறப்ப கரையாமல் வரணும். இப்போ பாருங்கள், ஒரு 30லேருந்து 40 செகண்ட் ஆகியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ போட்ட உடனே உங்களுக்கு கரையில் பாருங்கள். அதே மாதிரி எடுக்கிறதுக்கு நல்லா பால் மாதிரி வருதுங்களா. இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுடைய பாகு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் கூட தண்ணியில் கரைஞ்சிச்சுன்னா பாகு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இல்லை. பாகு பதம் வந்த உடனேவே ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஏன்னா அடுத்த 30 செகண்டில் பாகு பதம் மாறிடும். உடனே ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அதிரச மாவு சேர்த்துடணும். இதை மாதிரி ஒரு ஆளாலவே உங்களால் கிளற முடியும்னா நீங்களே கிளறிக்கலாம். இல்லைன்னா இன்னொருத்தவங்களை போட சொல்லிவிட்டு நீங்கள் கிளறுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையுமே நல்லா ஈவனாக கிளற முடியும். ஏன்னா இது ஒரே ஒரு நிமிஷம் தான். எல்லா மாவையும் கலந்த உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். அதுக்கு மேலே ஸ்டவ் ஆனில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய அதிரச மாவு கரெக்டாகிடுச்சு. நம்ம எடுத்த அளவு, தண்ணி, நம்ம மாவு எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால தான் கலந்து இந்த மாதிரி வந்துருச்சு. ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி எடுத்திங்கன்னா அடியிலையுமே ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ்னால் உங்களுடைய அதிரச மாவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வருது அடியில். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. இதே சூட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றிடணும். அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். பாகு வந்த உடனேவே ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்மளுடைய மாவை கலந்துடணும். கலந்துட்டு இந்த மாதிரி ஒட்டாமல் வந்த உடனேவே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். அதே சூட்லேயே நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. மூடி போட்டு மூடுற மாதிரி பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதாவது ஏர் டைட்டடாக இருக்கணுன்றது கிடையாது. ஒரு பிளேட் போட்டு மூடுற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பாத்திரத்தில் தான் நீங்கள் மாற்றி வைக்கணும்.
இன்றைக்கே வந்து செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது உங்களோட அதிரசம். நாளைக்கு, அதாவது ஒரு நாள் கழித்து நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் அதிரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கே பாவு எடுத்து செய்கிறவங்களும் இருப்பாங்க. சாமி படைக்கிறதுக்கு அன்றைக்கே செய்வாங்க இல்லைங்களா, அவங்களாம் அன்றைக்கே வந்து செஞ்சிடலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் செஞ்சுட்டு மறுநாள் நீங்கள் இந்த அதிரசத்தை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நல்லா இருக்குங்க. நம்மளுடைய மாவோட கன்சிஸ்டன்சி இதுதான். இதை அப்படியே வச்சுருங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு இல்லைனா நெய் தடவிட்டு நம்ம அதிரச மாவு எடுத்து நம்ம வந்து தட்ட போகிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலருமே கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு சைஸில் உங்களோட அதிரசம் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக நீங்கள் தட்டிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து திகட்டுற மாதிரி ஆகிடும். அதனால ஒரு மீடியம் சைஸில் வந்து தட்டிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஒரு ஆள் ஒரு இதை ஃபுல்லாகவே வந்து சாப்பிட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக தட்டணும். அப்போ தான் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ மாவை பாருங்கள், எடுத்து நம்ம உருட்டுறப்போ உங்களுக்கு ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லை பாருங்கள். ரொம்ப மெல்லுசாக வந்து தட்டிடக்கூடாது. அந்த மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு பொரிச்சு எடுக்கிறப்போ மொறுமொறுப்பாக வந்து ஆகிடும். இப்போ வீடியோவில் காட்டுற அளவுக்கு திக்னஸில் நீங்கள் தட்டிட்டாலே வந்து போதும். உங்களுக்கு உள்ளே சாஃப்டாக, வெளியே இருக்க லேயர் வந்து நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கும். இதை விட ரொம்ப பெருசாக நீங்கள் தட்டணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் அப்படி தான் தட்டுவாங்கன்னா நீங்கள் வந்து தட்டிக்கலாம். ஒரு சிலர் நடுவில் வந்து ஹோல்ஸ் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி போடணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வெள்ளை எள்ளுமே வந்து சேர்ப்பாங்க. இது ரெண்டுமே உங்கள் வீட்டு பழக்கம்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே வந்து இருக்காது. இப்போ நம்மளுடைய அதிரசம் வந்து தட்டியாச்சு. அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மாவில் போட்டதுக்கப்புறமா இன்னொரு அதிரசத்தை வந்து தட்டி வைங்க. உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா மட்டும் பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து தட்டிக்கலாம். எண்ணெய் எந்த அளவுக்கு சூடாக இருக்கணும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். எண்ணெய் வந்து நம்ம இப்போ முறுக்கெல்லாம் செய்கிறப்ப போடுற அளவுக்கு ரொம்ப சூடு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், போட்டோடனே எழும்பி வரல பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான பக்குவம். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து போட்டு எடுத்திங்கன்னா உங்களோட அதிரசம் மொறுமொறுன்னு ஆகிடும், சாஃப்டாக வந்து இருக்காது. போட்டு ஒரு நிமிஷம்க்கு அப்புறமா தான் இந்த மாதிரி எழும்பி வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு அதிரசத்தை போட்டுட்டு திருப்பி போடுங்க. கலர் நல்லாவே வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம எண்ணெயை பிழிவோம் இல்லைங்களா, அதையுமே ரொம்ப ஜாஸ்தியாக ப்ரெஷர் கொடுத்து பிழிஞ்சிடக்கூடாதுங்க. லைட்டாக ஒரே ஒரு ப்ரெஸ் ஜென்டிலாக கொடுத்து நீங்கள் வந்து எடுத்துடணும். ஏன்னா உள்ளே இருக்க எண்ணெய் எல்லாமே வந்துருச்சுன்னா உங்களுக்கு அதிரசம் வந்து ரொம்பவே ட்ரை ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுத்துடணும். எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே முடிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். ஏன்னா எல்லாமே நம்ம வந்து வேக வச்சுருக்கிறதுனால அந்த கலர் வந்தால் மட்டும் போதும். பாருங்கள், நான் ரொம்ப அழுத்தலை, லைட்டாக ஒரு ஜென்டிலான ப்ரெஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்து எடுத்துட்டிங்கனாலே போதும். ஒரு அதிரசமாக போட்டு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டாக வெந்திருக்கும், எடுக்கவும் முடியும். நல்ல அகலமான வானல், ரொம்ப பெரிய வானல்னா மட்டும் நீங்கள் ஒரு 2 போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து போட தேவையில்லை. ஒருத்தவங்க தட்டி கொடுக்க நீங்கள் வந்து போடுறது, இன்னொருத்தவங்க வந்து அழுத்துனாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரே டைமில் எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிடும். உங்ககிட்ட அதிரசம் ப்ரெஸ் பண்ணுற அந்த மிஷின் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து எண்ணெயை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை ரொம்ப பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அதிரசம் வந்து காஞ்ச மாதிரி ஆகிடும். எண்ணெய் இந்த அளவுக்கு சூட்டில் தாங்க இருக்கணும். நீங்கள் போட்டோன்னே எழும்பி வரவே கூடாது. நம்ம ஒரு 5 அதிரசம் மேலே போட்டதுக்கப்புறமா எண்ணெய் கண்டிப்பாக சூடாக இருக்கும் இல்லைங்களா, அப்போ ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அடுத்த அதிரசத்தை வந்து போடுங்க. இந்த டிப் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. 1 வாரம் ஆனாலும் உங்களோட அதிரசம் வந்து ஹார்டாக ஆகவே ஆகாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இனிப்புமே உங்களுக்கு வந்து கரெக்டான அளவில் இருக்கும். உங்களுக்கு எள்ளு இந்த நடுவில் ஓட்டை போடணுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எப்பயுமே அதிரசம் வந்து செய்கிறப்ப பாகு தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம மாவை கலந்துட்டு அதே பாத்திரத்தில் வச்சுருக்கக்கூடாது. இது 2 ஸ்டெப்பையும் மறக்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட அதிரசம் பாருங்கள், சூப்பர் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. கண்டிப்பாக உங்களோட அதிரசமும் நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும். இந்த தீபாவளிக்கு நம்ம சேனலில் கம்பு தட்டை, ராகி முறுக்கு இந்த ரெசிபி எல்லாமே வந்து போட்டிருக்கோங்க. அந்த ரெசிபீஸுமே வந்து பாருங்கள். பார்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.